எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாளைக்கு 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து ஆல் இந்தியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட் வந்து 12ஆம் தேதின்னு சொன்னாங்க. நவம்பர் 12ஆம் தேதி வெளியிட போறோம்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ ரிசல்ட் வந்து டிலே ஆனால் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டுமே டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டேட்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா, இல்லை அவங்க சொன்ன டேட்டின் அடிப்படையில் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நவம்பர் 12ஆம் தேதி ரிசல்ட் வந்து நவம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போய் ஜாயின் பண்ண சொல்லுவாங்கங்கிறது இப்போ ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. சரி, இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட விவகாரம். யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள், சார் நான் ஆல் இந்தியா கோட்டாவில் பல சீட்டு எல்லாத்தையுமே சாய்ஸில் வச்சுட்டேன் சார், நிறையா கவர்மெண்ட் காலேஜு, டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்தனால நான் ஆல் இந்தியா கோட்டாவில் சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன்னா நீங்கள் பயங்கரமாக அந்த சாய்ஸஸை பார்த்து வைங்க. ஏதாவது ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல். நீங்கள் அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமும் எழுத முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் உங்களுக்கு இருக்குது. வேற மற்றபடி நீங்கள் எதுவும் ஃபைனு கட்டணும் அது கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடைச்சா கண்டிப்பாக வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் ஓரமாக வைப்போம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் வந்து ஸ்டே ரவுண்டுக்கு ஆரம்பிக்கணும். என்னன்னு தெரில, கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வேக்கன்சி வரும் அப்படின்னு. ஸோ இப்போ கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த நம்ம கூட இப்போ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, என்ன பிரச்சனை, இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சீட் அலாட் ஆகி அவங்கள்ட்ட வந்து பணம் நிறையா வசூலிக்கிறதாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து இப்போ நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதெல்லாம் வாங்கக்கூடாது, பணமெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, வாங்கினா உங்களுடைய உரிமத்தை வந்து ரத்து பண்ணுவோம், நீங்கள் அப்ளிகேஷன்லேயே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பொண்ணுக்கு, ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு பொண்ணுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு காலேஜ் எடுத்து கொடுத்தேன், ஒரு ப்ரைவேட் காலேஜ். அந்த ப்ரைவேட் காலேஜில் அந்த பொண்ணு இப்போ டியூஷன் ஃபீஸு எதுவுமே கட்டக்கூடாது, ஹாஸ்டல் ஃபீஸு மட்டும்தான் கட்டணும். ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் சீட்டு கிடச்சிருந்துச்சு. 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே அதுக்கு அவங்களுக்கு வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ண போகையில் 5 லட்சம் ரூபாய், எவ்வளோ 5 லட்சம் ரூபா ஹாஸ்டலு எல்லாமே சேர்த்து 5 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில். அதை பேரை சொல்ல நான் விரும்பலை, ஏகப்பட்ட ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த பொண்ணுக்கு நடந்தது. அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹாஸ்டல் ஃபீஸு அது இல்லாமல் வந்து கொஞ்சம் அங்கங்கே நிறைய ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. உண்மையாக ஃபீஸ் வாங்கக்கூடாது தான், என்ன பண்ணுறது, அது ஏதோ இது வாங்குறாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இதை விட 10 லட்சம் 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. சரி வாங்க, நீங்கள் கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டே ரவுண்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கலந்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 7.5 ரிசர்வேஷனுக்கெல்லாம் வேக்கன்சி வருமா வராதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வேக்கன்சி வரும் என்று கொஞ்சமாவது, ரொம்ப வேணாம், கொஞ்சம் வேக்கன்சி வரும்னு நம்ம நம்புகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாலேயே ஸ்டே ரவுண்டுக்கு நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையும் வரும் அப்படின்னு நம்புவோம். சார் ப்ரைவேட்டுக்கு தான் சார் நாங்கள் போகலான் இருக்கோம் சார், இங்கெல்லாம் கவர்மெண்ட்லாம் கிடைக்காது, ப்ரைவேட்டுக்கு போகலான் இருக்கோன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பக்கம் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்டில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சமும் அதே போல் பிடிஎஸ்க்கு 2 லட்சமும் பே பண்ணால் தான் உள்ளே வர முடியும். இது வரைக்கும் எனக்கு சீட்டே எங்கேயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடாது. ஆல் இந்தியா கோட்டாலேயோ தமிழ்நாட்டிலையோ உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கவே கூடாது. அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்க போகிற ஸ்டே ரவுண்டில் பங்கேற்க முடியும். சார் இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் வேறு மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்த விஷயம், சார் நான் அப்ளை பண்ணனா என்னன்னே தெரியல சார், நான் இந்த வருஷம் படிக்க வேணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னமோ படிக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்லாம் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படிலாம் பார்க்கையில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட்டு வெளியானுச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை வச்சு அந்த ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. உங்களுடைய மார்க் 450, உங்களுடைய மார்க் 500 மார்க்குன்னு உங்களுக்கு சீட்டு கொடுக்குறது இல்லை. ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி ரேங்க்கும் வந்திருக்கும், ஜென்ரல் ரேங்க்கும் வந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ரேங்க்கில் மொத்தமாக வந்து 39,853 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ரேங்க்கு வந்திருக்கு.
அதே போல நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்பவே சுதாரிப்பா அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 28,279 பேருக்கு ரேங்க் வந்துருந்துச்சு. இந்த 2 ரேங்க் தான். பிளஸ் ஒரு அடிஷனலா சொல்ல போனா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட். அதுல வந்து ஒரு 4062 ரேங்க் வந்து வந்துருந்துச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட்ல இப்ப நான் இவ்வளோ ஸ்டூடெண்ட் சொல்றேன்ல, அதுக்குள்ள உங்க பேர் இருந்தாதான் நீங்க தமிழ்நாட்டில் நடக்க போற ஸ்டே ரவுண்ட்ல கலந்துக்கலாம். ஸோ நான் இப்போ புதுசா உள்ள வரணும், நான் அப்ளையே பண்ணலை அப்படின்லாம் வரவே முடியாதுப்பா. ஸோ ஸ்டே ரவுண்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரவுண்டு. நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் 100% சீட்டு வேக்கன்சி வரும். எம்பிபிஎஸ் சீட்டு வரும், அதே போல் பிடிஎஸ் சீட்டு வரும், தாராளமாக வரும். ஸ்டே ரவுண்டுக்கு வராதுன்னா நான் சொல்லலை, கண்டிப்பாக வரும். ஆனால் இங்கே யார் யாரெல்லாம் உள்ளே வரப்போறா அதுதான் கொஸ்டின். ஏன்னா இதை யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு ரவுண்டு வந்து ஸ்டே ரவுண்டு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவுண்டு 1 ரவுண்டு 2 முடியல நமக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜெல்லாம் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங்லாம் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் யூனிவர்சிட்டியெல்லாம் கிடைக்காதுன்னு அந்த மாதிரி யோசிச்சவங்க கூட சரி நம்ம போய் ரிப்பீட் பண்ணலாம், நம்ம போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம், அடுத்த எக்ஸாம் வரப்போது நம்ம வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட திடீர்னு இப்போ ஸ்டே ரவுண்டுக்கு வரலாம். அது வருவாங்களா? ஏன்னா அப்ளை பண்ணிட்டு இந்த வேக்கன்சியை பார்த்துட்டு கூட உள்ள வரலாம், வராமலும் போகலாம். யாரு வருவா யாரு வரமாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ கவர்மெண்ட் கோட்டால இந்த 39,853 பேர்ல பல பேருக்கு சீட்டு கிடைக்கல தான். எப்படி கிடைக்கும்? மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணவங்கள 28,279 பேர்ல பல பேருக்கு சீட்டு கிடைக்கல தான். எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? தமிழ்நாட்டிலேயே ஒட்டு மொத்தமா நம்மளுடைய அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன்னாடியே சொல்லியிருந்தார், ஒரு 11,000 சீட்டு தான் இருக்குது எல்லாமே சேர்த்து. எம்பிபிஎஸ் என்கின்ற மருத்துவ இளங்கலை படிப்புக்கு மட்டும் ஒரு 11,850 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு டீம்டு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இஎஸ்ஐ உட்பட 75 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 75 மருத்துவக் கல்லூரிகளிலும் இளங்கலை மருத்துவத்தில் படிப்பதற்குரிய வாய்ப்பு என்பது 11,850 பேருக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சீட்டே. ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக வந்து சீட்டு இப்போ இது வரைக்கும் வாங்காதவங்க ஸோ இந்த ஸ்டே ரவுண்டில் வாங்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கெலாம் போனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஆல் இந்தியா கோட்டால கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபைன்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபைன் எவ்வளோ ஃபைனு? 10 லட்சம் ரூபாய் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் தமிழ்நாட்டுக்கு வந்து டேட்டு வந்து இப்போ நமக்கு இப்போ வரைக்கும் வரல, நான் வெப்சைட்டை பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ இனிமேல் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டு மாணவர்களே, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க, ஸ்டே ரவுண்டுக்குள்ளே வரலாமா, கலந்துக்கலாமா, வேணாமா, இந்த வருஷம் படிக்கலாமா வேணாமாங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. பல பேர் இந்த வருஷமே படிச்சிடலாம், எவ்வளோ வேக்கன்சி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றேன் சார் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ரவுண்டு 1 ரவுண்ட் 2லலாம் நடந்து ரவுண்டு 3 நடந்துச்சுல, அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு தான் இவ்வளோ சீட் இருக்குன்னா சொல்லவே இல்லை கவர்மெண்ட் கோட்டால. அது மாதிரி இப்பயும் சொல்ல மாட்டாங்க. ஸோ யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ரவுண்டு தான் வந்து ஸ்டே ரவுண்டு. அதனால இதுக்கு கிடைக்கும், அதுக்கு கிடைக்கும், அதுக்கு நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ போன ரவுண்டில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல சார், 400 மார்க்குக்கு மேலேயே அவ்வளோ பேர் இருக்காங்க, கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு போன ரவுண்டில் நான் சொன்னேன். என்ன மாய மந்திரமோ என்ன ஆணுச்சுன்னே தெரியல, 420 மார்க்கா இருந்த நீட்டு மார்க்குக்கு எம்பிபிஎஸ் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சது, திடீர்னு 201 மார்க்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கிடைச்சிச்சு? பல பேர் தமிழ்நாட்டில் பணம் கட்டுறதுக்கு ரெடியா இல்லை, அவ்வளோ லட்சம்ல. ஸோ கல்லூரிகளில் அதிக பணம் கேட்குறாங்க. ஒரு வருஷம்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஒரு 5 வருஷம் அதை ட்ராவல் பண்ணி அதை படித்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல யோசித்து முடிவெடுங்க. சில பேர் ஃபாரினில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் அந்த மாதிரியும் போயிருக்கலாம். ஸோ உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். அதனால் ஸ்டே ரவுண்டுக்கான டேட்டு டைமு எது வந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணாமலாம் இருந்துட மாட்டேன். ஸோ அதனால் பொறுத்துருங்க. இப்போதைக்கு இந்த ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரில, அதே போல் அதுக்கு காலேஜ் எப்படி ஜாயின் பண்ண போகிறாங்கங்கிற டேட்டை சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டாலையும் ஸ்டே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அங்கே அலாட் ஆகலைன்னா இங்கே வருவதற்கான தமிழ்நாட்டில் வந்து கலந்துக்கலான்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுக்குமே காலேஜ் ஜாயின் பண்ணுற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் ஸ்டே ரவுண்டுக்கு, ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். ஸோ இதுலேயும் சீட்டு நிரப்பிய பிறகு போன வருடம்லாம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் சீட்டு அலாட் ஆகாதவங்க. அப்படி இந்த வருஷம் நடக்குமா இல்லை இதோடையே முடிஞ்சு போயிருமாங்கிறது வேக்கன்சி வர்றதை பொறுத்து தான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையாக உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து நார்மலாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பார்த்தா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாய்.